எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நாராயணியத்துல ரொம்பவே ஆழமான ஒரு பகுதிக்குள்ள போக போறோம். அதாவது தசகம் 9. இதுல பிரம்மதேவரோட தோற்றத்தை பத்தி சொல்ற முதல் 5 ஸ்லோகங்களை ரொம்ப அழகா விளக்கமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, படைப்பே இன்னும் ஆரம்பிக்கல. அந்த சமயத்துல படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. நான் யார்? நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த ஒரு கேள்விதான், இந்த ஒரு தேடல் தான் இந்த முழு தசகத்துக்கும் ஆரம்ப புள்ளி. சரி, முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்திதஸ் கமலோத்பவஸ்தவஹி நாபிபங்கேருஹே குதஸ்விதிதம்புதாவுதிதமித்ய நாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவ்ருத்தானனா சதுர்வதன தாமகாத் விகசதஷ்டதிருஷ்டியம்புஜாம் ஷாலம். அதாவது பகவானோட நாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மா தோன்றார். சுத்தி பார்த்தா ஒரே பிரளய வெள்ளம். இந்த தண்ணிக்கு நடுவுல இந்த தாமரை மட்டும் எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதோட மூலத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு ஆவல். அதனால 4 திசையிலையும் திரும்பி திரும்பி பார்க்கறார். அந்த ஆர்வத்துல தான் அவருக்கு 4 முகங்களும் அப்படியே விரிஞ்ச தாமரை மாதிரி 8 கண்களும் கிடைக்குது. அடுத்து 2வது ஸ்லோகம். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்கிய ததுபாஸ்ரயம் தவ தனும் து நாலோகயன் க ஏஷ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோஹ்யஹம் குதஹஸ்விதிதம்புஜம் சமஜநீதி சிந்தாமகாத். 2. அந்த பெரிய பிரளய கடல்ல அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த தாமரை மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கு. வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. தாமரையோட தண்டு தெரியுது, ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறவங்களோட திருமேனி அது மட்டும் அவருக்கு தெரியல. அப்பதான் அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு குழப்பம் வருது. நான் யாரு? இந்த பெரிய தாமரையில இப்படி தனியா எந்த உதவியும் இல்லாம இருக்கனே. இந்த தாமரை எங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள போயிடுறார். இப்போ 3வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அமஷ்யஹி சரோருஹா கிமபி காரணம் சம்புவே திதிஸ்ம கிருத நிச்சயஸ்ய खलु நாலரந்திராத்வனா ஸ்வயோகபல வித்யயா சமவரூಢவான் பிரௌಢதி ஸ்வதீயமதி மோகனம் நது கலேவரம் திருஷ்டவான். சரி, ஏதோ ஒண்ணு இருக்கணும். இந்த தாமரைக்கு கண்டிப்பா ஒரு மூலம் இருந்தே ஆகணும்னு அவர் மனசுல உறுதியா முடிவு பண்றார். பிரம்மா சும்மாவா, பெரிய அறிவாளி இல்லையா? உடனே தன்னோட யோக சக்தியை பயன்படுத்தி அந்த தாமரை தண்டுக்குள்ள இருக்கிற ஓட்ட வழியா உள்ள இறங்கி போறார், தேடி போறார். ஆனா அவ்வளோ சுலபத்திலேயே பகவான் தரிசனம் கிடைச்சிடும். மனசையே மயக்கக்கூடிய உங்களோட திருவுருவத்தை அவரால பார்க்கவே முடியல. இந்த 4வது ஸ்லோகம் பிரம்மாவோட தேடல்ல ஒரு பெரிய திருப்பு முனைய காட்டுது. ததா சகல நாலிகா விவர மார்ககோ மார்கயன் பிரயஸ்யதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவృత్య கமலோதரே சுகநிஷ்சண்ண ஏகாக்ரதீஹி சமாதிபலமாடதே பவதனுக்ரஹைகாக்ரஹி. கொஞ்ச நஞ்ச காலம் இல்ல, 100 தேவ வருஷம் அந்த தண்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடுக்குலையும் தேடிட்டே இருக்காரு. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அப்பதான் அவருக்கு புரியுது, நாம தப்பான வழியில தேடிட்டு இருக்கோம். வெளியில தேடுறது வீணுன்னு உணர்ந்து சோர்வா திரும்பி வந்து தாமரையில உட்கார்றாரு. ஆனா இந்த தடவை அவர் தெளிவா இருக்காரு. வெளியே தேடுறதை விட்டுட்டு பகவானோட அருளை மட்டும் மனசுல நினைச்சு அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி ஆழ்ந்த தியானத்துல, அதாவது சமாதி நிலையில மூழ்கிடுறாரு. இப்போ இந்த பகுதியோட கடைசி ஸ்லோகம் பிரம்மாவோட தபசுக்கு கிடைச்ச பலன் இது. ஷதேன பரிவத்சரைர் திருட சமாதி பந்தோல்லசத் பிரபோத விஷதீகிருதः சகலு பத்மினி சம்பவः அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபவந்தர்திருஷா வியசஷ்ட பரிதுஷ்ட தீர் புஜக போகபாகாஸ்ரயம். இன்னொரு 100 தேவ வருஷம் அசையாம உறுதியான தியானம். அந்த தியானத்தோட இறுதியில பிரம்மாவோட உள்ளத்துக்குள்ள ஞானம் ஒரு சூரியன் மாதிரி உதிக்குது. அதுவரைக்கும் இருந்த அறியாமைங்கிற இருட்டு விலகி அவரோட அகக்கண் திறக்குது. அப்போ அவரு பார்க்கறார், இதுவரைக்கும் யாருமே பார்த்துடாத ஒரு அற்புதமான காட்சி. ஆதிசேஷன் மேல நீங்க படுத்துட்டு இருக்கிற அந்த ஒளிமயமான அழகான ரூபம். அத பார்த்ததும் அவரோட மனசுல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு முழுமையான நிறைவு ஏற்படுது. பாத்தீங்களா, இந்த 5 ஸ்லோகங்களும் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் இதுதான். நாம கடவுள வெளியில, கோயில்ல, சிலையிலன்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா பிரம்மாவோட கதைய சொல்லுது, வெளியில தேடினா அவரை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான தேடல் நமக்குள்ளதான் ஆரம்பிக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்தி முழுசா சரணடைஞ்சா மட்டும்தான் இறைவனோட தரிசனம் கிடைக்கும். இது எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? இந்த விளக்கத்தை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள் வர இருக்கு. சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம்.
எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்கள், ஆதிசங்கரோட கதைன்னு இப்படி பல விஷயங்களை நீங்க தினமும் பார்க்கலாம். எங்களோட பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர்களோடும் நண்பர்கள் கூடவும் பகிர்ந்து இந்த தெய்வீக ஞானத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சுக்கலாம்.